ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம விஷன் ட்ரேடிங் 90ல் நம்ம டீம் என்னென்ன கால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நாள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதை வந்து நான் எந்தெந்த டேயில் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணணும் அதை வந்து நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டுறேன். சரிங்களா? நீங்கள் ஷார்ட்ஸாக பார்த்துக்கோங்க. இப்போது நேற்று வீடியோ தான், இப்போது நேற்று கால்ஸ் தான் நான் வீடியோவை போடுறேன். சரிங்களா? நேற்று என்னென்ன கால் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போலோ டயர் வந்து 500 கால் ஆப்ஷன். சரிங்களா? காலையிலே கொடுத்துருந்தாங்க. 20 above அவங்க சொல்லியிருக்காங்க. 21.54 23 ப்ளஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 9:24 பாருங்கள். பேங்க் நிஃப்டி 48,500 கால் ஆப்ஷன் பை அட் 290 above கொடுத்துருக்காங்க. 330 370 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் 21,450 கால் ஆப்ஷன் 110 above டார்கெட் 122 137 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போலோ டயர் 9:20 கொடுத்த கால் பாருங்கள். 9:34 அச்சீவ் ஆயிருக்கு. 23 அதாவது கொடுத்த எல்லா டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் வந்து 5,400. நம்ம எப்போதுமே யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான். சரிங்களா? நமக்கு எப்போதுமே ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது கேரண்டி டார்கெட். நீங்கள் கண்ணை மட்டும் மார்க்கெட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் டார்கெட் போட்டு வெயிட் பண்ணலாம். சரிங்களா? டார்கெட் போட்டு மார்க்கெட் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போதுமே உங்கள் ஓன் ஒர்க்கை பார்க்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் எப்போதுமே கேரண்டியாக ஹிட் ஆகிடும். இப்போது ஒரு கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் அச்சீவ் ஆகிருக்கு. 3 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5,400 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, 9:54 பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு, அதாவது கரெக்ஷன் மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க 290 அவங்க வந்து 250 எக்ஸிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா கரெக்ஷன் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாமல். பட் மார்க்கெட் வந்து கேரண்டியாக பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை. ஓகே, மார்க்கெட் பாருங்கள். 9:55 ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க்கெட் கேன் கம் டவுன் அஸ் கரெக்ஷன் கேன் கோ இன் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வர சான்சஸ் இருக்குது, அகைன் பையிங் ப்ரெஷரில் போகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் வந்து 11,050 சிஇ பை 9 above கொடுத்துருக்காங்க. மண்டே வந்து நிஃப்டி மிட் கேப் வந்து எக்ஸ்பைரி. சரிங்களா? 10:25 பாருங்கள். அகைன் பேங்க் நிஃப்டி கால் கொடுத்துருக்காங்க. 48,800 கால் ஆப்ஷன் 180 above கொடுத்துருக்காங்க. டார்கெட் 215 கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அவங்க ஸ்டாப் லாஸ் 100 கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாகவே மார்க்கெட்டில் வந்து 2 டைப்பாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு எப்போதுமே ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம கேரண்டியாக ஃபஸ்ட் டார்கெட் போட்டு வெளியே வந்துடலாம். மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன மூவ்மெண்ட் போனாலும் நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குற ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிற ஹை ப்ராஃபிட்டும் அதை கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் நேற்று முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 785 முடிஞ்சது. இந்த ஸ்கிரிப்ட் 48,800 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 785 வரைக்கும் ஹை போயிருந்துச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 9,000 ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. பட் இது எப்போதுமே யாருக்கு அட்வைசபிள் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் இது மாதிரி ஹை ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸ் அட் ட்வைஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? பட் ரெகுலர் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹை ப்ராஃபிட் ஆசைப்பட்டாங்கன்னா கரெக்டாக அது ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகும். செகண்ட் டார்கெட்டில் பாதி ரீச் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துடும். உங்கள் காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ட்ரேட் பேட்டர்ன் வந்து டோட்டலாக மாறும். இப்போது ஒரு 50,000 வச்சுருக்காங்க, அவங்க இண்டெக்ஸ் மட்டும் பண்ணுறாங்கன்னா அவங்க கேரண்டியாக ஃபஸ்ட் டார்கெட் போட்டு வெளியே வந்துடலாம். அதில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ப்ராஃபிட் புக் ஆகிட்டு வெளியே போயிடும். இல்லை என்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸாக மார்ஜின் இருக்குது, நான் கொடுக்குற ஸ்டாப் லாஸ் வந்து என்னால் கீப்பப் பண்ண முடியும் அப்படிங்கும்போது தாராளமாக அவங்க ஸ்டாப் லாஸ் கீப்பப் பண்ணலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா போதும், அதுவே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? நான் ஃபர்தர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பாருங்கள் எந்தளவுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டாப் லாஸ் 10:22 100 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டிக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 114 கொடுத்துருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டாங்க. கரெக்டாக 9 பை பண்ண சொல்லியிருக்காங்க. 6 இருக்கும்போது எக்ஸிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ரீமியம் வந்து எரோட் ஆகுது, ப்ரீமியம் கரையுது அப்படிங்கும்போது அது 0 முடிஞ்சிடும். அதனால் யூஸ்வலாக அதை எக்ஸிட் பண்ண சொல்லிட்டாங்க. 10:35 நிஃப்டி வந்து 10:27 கொடுத்த கால் வந்து 10:35 ஹிட் ஆகிருக்கு. 174.50 அப்படின்ட்டு ஃபஸ்ட் டார்கெட் 174 கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஹிட் ஆகிடும். உடனே ஹிட் ஆகிடுங்கிறதோட கேரண்டியாக ஹிட் ஆகிடும். அதுதான் நமக்கு தேவை. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 லாட்டுக்கு போகிற யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை 2 லாட் போட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டார்கெட்டில் வெளியே வந்துடுவோம். சரிங்களா? ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு 1,250 to 1,500 rupees கிடைக்கும் ப்ராஃபிட் ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு, நிஃப்டிங்கிற ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இருக்குது, அதுலேயும் அவங்க ட்ரேட் பண்ணால் தாராளமாக நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் டார்கெட்டில் எக்ஸிட் ஆனாவே 48,800 கால் ஆப்ஷன் 247 போயிருக்கு. அது ஒரு ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10:37.
ஓகே, நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், 9ல் கொடுத்த கால் 6.8ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எக்ஸிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஹண்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. 10:39க்கு பாருங்கள், அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 21,430 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இப்போது மார்க்கெட்டு 10:39க்கு நிஃப்டி கேன் கோ டில் 21,600 போகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவல் தான் போயிருந்துச்சு. நேற்று 21,630 டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 21,600 அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபர்தராக ப்ராஃபிட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், அல்லது நமக்கு எடுத்த காஸ்ட்டு என்ன காஸ்ட்டில் எடுத்தோமோ அந்த காஸ்ட்டை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 48,930 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று கிட்டத்தட்ட 49,250 வரைக்கும் போயிருந்துச்சு. ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் 21,650 சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 21,730 வரைக்குமே போயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட் ஹவரில் வெளியே வரவங்க கூட ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்று அவங்க கொடுக்குற ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை காஸ்ட் டு காஸ்ட் நம்ம என்ன ப்ரைஸில் வாங்கணுமோ அந்த ப்ரைஸை ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கேரண்டியாக இருக்கும். அதே மாதிரி 11:19க்கு பாருங்கள், நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 180ல் வாங்கினது, கிட்டத்தட்ட அந்த டைமில் 240, 256 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது கேன் கோ 300 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அது ரீச் ஆகிருந்துச்சு. ஓகே, 12க்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 10க்கு அவங்க மெசேஜ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 10:25க்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி 48,900 போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி 12:09க்கு ரீச் ஆகிருந்துச்சு. சரிங்களா? ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் 21,650 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது 21,633 12:10க்கு போயிருந்திருக்கு, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 185 செகண்ட் டார்கெட் கொடுத்துருந்தாங்க, அது 186 டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேவல்ஸ் வந்து 1,660 கால் ஆப்ஷன் பை அட் 80 அபோவ், டிஜிடி 85, 89, 94 கொடுத்துருக்காங்க. நேற்று கொடுத்த கால் அது இன்றைக்கி அச்சீவ் ஆகிருந்துச்சு. சரிங்களா? நேற்று ஆக்டிவேட்டே ஆகலை, பட் யார் இன்றைக்கி எடுத்திருந்தாங்களோ அது கண்டிப்பாக ஹிட் ஆகிருந்துச்சு. நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காட்டுறேன். 12:40 வரைக்கும் பார்த்திங்கன்னா கால் நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிஃப்டி கேன் கோ டில் 21,600 சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது வந்து 1:38க்கு ரீச் ஆகிருந்துச்சு. சரிங்களா? இவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு 150 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. இது ஆப்ஷன் நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். கிட்டத்தட்ட 60 to 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். ஓகே, 150க்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே லாங் மேக்ஸிமம் போகாது. மார்க்கெட் இதில் தான் சைட் வைஸாக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபர்தராக நிஃப்டி போனது பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கும். திருப்பி அது க்ளோஸ் ஆனது இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்க்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நேற்று யார் யாரும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் அவங்களாம் கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி. நேற்று பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட்டுக்கு அவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, இல்லை காஸ்ட் டு காஸ்ட் லிமிட் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 9,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் அது. சரிங்களா?